துவாபர யுகத்துல சடங்கு சம்பிரதாயம் கல்வி இதுல எல்லாம் தேர்ச்சி பெற்று புகலிடத்துல இருக்கிறாரு பிரகஸ்பதி. அந்த யுகத்துல மனைவி இல்லாம பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்க மாட்டாங்களாம். பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துதான் செய்யறாங்க. ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் செய்யவே மாட்டாங்க. பிரகஸ்பதியோட மனைவி பேரு தாரா. அவங்க நிலவு மேல ஆசைப்பட்டு அவங்க கூட போயிடுறாங்க. பிரகஸ்பதி ரொம்ப வேதனைப்பட்டு இந்திரன்ட்ட போய் சொல்றாரு, என் மனைவிய என்னோட கொண்டாந்து சேர்க்கணும், இல்லனா எந்த பூஜைகளும் நான் இங்க தேவலோகத்துல செய்ய வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்திரனும் தாரா கிட்ட போய் சொல்லி, நீங்க பிரகஸ்பதி கூட போகணும், இங்க இருக்க கூடாதுன்னு கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் மாசமா இருக்கிறாங்க. பிரகஸ்பதி இது யாரோட குழந்தைன்னு கேட்கிறாரு. அவங்க யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கிறாங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சான், என்னோட அப்பா யாரு சொல்லுங்க அப்படின்னு. கடவுள்கிட்டையும் கணவனுக்கிட்டையும் சொல்லாட்டியும் பரவாயில்ல, குழந்தைகிட்ட சொல்லுன்னு மக்கள் சொல்றாங்க. தாராவும் சந்திரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பிரகஸ்பதி இவன் ஆணாவும் இல்லாம பெண்ணாவும் இல்லாம பிறக்கணும்னு சாபம் விட்டுறாரு. அந்த குழந்தை பேரு புதன்.